நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எல்லாமே ஒரே இடத்துல. EL டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், KK நகர், மதுரை. வணக்கம். வழக்கமா நம்ம நாட்டை சொல்றப்ப விவசாய நாடு, வேளாண்மைக்குரிய நாடுன்னு சொல்லுவோம். நம்முடைய சிதம்பரநாத முதலியார் என்று சொல்லக்கூடிய TKS ரசிகமணி அவர்கள்ட்ட கூட ஒரு முறை கேட்டாங்களாம். அயல்நாட்டுக்காரங்க வந்து அவரோட பேசிக்கிட்டு இருந்தப்ப வாட் இஸ் யுவர் கல்ச்சர் அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒன்று அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் கல்ச்சர் அப்படின்னாராம். அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். எங்களுடைய நாகரிகமே வேளாண்மை தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வேளாண்மைக்குரிய நாடு தான். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னே மருதகாசி பாட்டு எழுதுவார். இப்படியான இந்த தேசம், இந்த ஊர், ஆற்றுப்படுகைகள், மருத நிலம் என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் ஒன்றாகிய அந்த வயல்கள், இவற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்பதை சமீபத்தில் நான் இந்து தமிழ் திசை பத்திரிகையில் பேராசிரியர் தங்க ஜெயராமன் எழுதியிருந்த ஒரு கட்டுரை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் சோழவந்தான் பகுதியை சேர்ந்தவன். அதாவது வைகை நதிக்கரை எங்களுக்கு இருப்பிடம். எங்களுடைய வயல்கள் எல்லாம் இந்த வைகைக்கரையை ஒட்டியும், அதே போல் முல்லைப்பெரியாருக்கான அந்த இதை வச்சு கம்மாய் பாசனமும் ஆற்று பாசனமுமான இருந்த இடம். அங்கே 3 போகம் நெல் விளையக்கூடியது. இதில் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த வரைக்கும், 10 வயசுலேருந்து பார்க்குறேன்னு வைங்க, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வரைக்கும் நெல்லை முதல்ல நாற்றாங்கல்ல விதைச்சி ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள 21 நாளைக்குள்ள அந்த இளம் நாற்றாக எடுத்து அதை மற்றொரு பகுதியில் தண்ணீர் விட்டு உழுது பரம்படித்து அதில் பெண்களை கூட்டிகிட்டு நடவு செய்வாங்க. இதுதான் வழக்கம். நடவு செய்தல் என்பது நம்முடைய முக்கியமான பாரம்பரியங்களில் ஒன்று. குறிப்பாக பெண்கள் தான் நடவு செய்வாங்க. ராகுல சாங்கித்யாயன் தன்னுடைய வால்கா முதல் கங்கை வரையில் எழுதுகிற போது, வேட்டைக்கு பெண்களும் சென்றார்கள், பிறகு கருவுற்ற போது செல்லவில்லை, குகையில் இருந்த அந்த தாய்க்கிழவி பழத்திலிருந்து வெடித்த விதை விழுந்து அது முளைப்பதை பார்த்து அவள் முதல் விதையை நட்டால் வேளாண்மை தோன்றியதுன்னு எழுதுவார். பெண்கள் நடவு செய்வாங்க, குழவு போடுவாங்க. அந்த நாற்று நடவு தான் பின்னாடி அது களை எடுப்பாங்க. அப்படியே அறுவடைக்கு ஆண்கள் களத்து மேட்டில் வச்சு அது கதிரடிச்சு எல்லாம் செய்வாங்க, பார்த்துருக்குறோம். இப்போ என்ன பெரிய இந்த கட்டுரையை பார்த்தோன்னே எனக்கு என்ன அதிர்ச்சி ஏற்பட்டதுன்னா, நடவை மறந்த வயல்கள் அப்படின்னா அவர் அது தலைப்பு கொடுத்துருக்காரு. அது என்ன அர்த்தம்? இப்போ தஞ்சை பகுதியில் கடைமடை பகுதி, கடைமடைன்னா என்னன்னா, இப்போ தண்ணீர் வர்ற போது இருக்கக்கூடிய பகுதியை நிலங்களுக்கு பேர் தலைமடைன்னு பேர். அப்படியே நடுமடை கடைசியாக, இப்போ உதாரணமாக திருத்துறைப்பூண்டி போன்ற பகுதிகள், வேதாரண்யம் போன்ற பகுதிகள் எல்லாம் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அங்கே தண்ணீர் போய் சேர்றதுங்கிறது மேட்டூரில் திறந்து விட்ட தண்ணீர் காவிரி ஆறாக அது நடந்தாய் வாழி காவேரி என்று அங்கே போய் சேர்ந்தா தான் விவசாயம் முற்றுப்பெறும். இப்போ இங்கெல்லாம் தண்ணி வரதில்லையா, அதனால் நாற்றாங்காலே போடுறது இல்லைங்கிறாங்க. அவர் அதில் குறிப்பிட்றாரு. அதோட அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தண்ணீர் குறைவாக கிடைப்பதால் 1, ஆட்கள் நடவு செய்ய கிடைக்காததால் 2, மூன்றாவதாக என்ன, குறுகிய காலத்தில் அதிக விளைச்சலை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தால் விதையை தெளிக்கிறார்களாம். தெளி என்ற ஒரு சொல் வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவர். இதை புழுதி உழவுலையும் பயன்படுத்தலாம். அப்படின்னா என்ன தெரியுமா? புழுதி உழவுன்னா, அதாவது தண்ணீர் வருவதற்கு முன்பாக ஏறு பூட்டி உழுதா அது புழுதி பறக்கும். இது புழுதி உழவுன்னு பேர். சேற்றுலையும் உழுது பரம்படித்து அதை சமப்படுத்தி அதுலேயும் நடலாம். இதுலேயுமே என்ன பண்ணுறாங்களாம், 2லேயுமே கூட புழுதி உழவுலையுமே அதே மாதிரி சேற்று உழவிலுமே இந்த விதையை தெளித்து விட்றாங்களாம். தெளித்து விட்டால் அது அப்படியே பயிராக வந்துடுதுங்கன்னு இன்றைக்கு விவசாய முறை மாறி இருக்கு 40 ஆண்டுகளில் அப்படின்னு எழுதுகிறாரு. எனக்கு சந்தேகம் என்னுடைய இனிய நண்பர்
இயற்கை வேளாண் விவசாயத்தை செய்யக்கூடிய நண்பர் பாமாயன் அவர்கள்ட்ட இது பற்றி பேசினேன். அவர் அதை சொன்னார், உண்மைதான்யா, இப்போ நடவுங்கிறது மாதிரி தெளித்தல்ங்கிற ஒரு வேளாண்மை இது தொடங்கிருச்சு, அங்கேயும் நடக்குது. இந்த பக்கம் வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய மழை பெஞ்சாதான் பயிர் விளையுங்கிற பகுதிகளிலையும் தெளித்தல் விவசாயம் வந்துருச்சுங்கிறாரு. என்னால் இதை நம்பவே முடியல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த நாற்று அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிடுங்கி இப்படி நட்டாதான். இப்போ நம்ம வீட்டில் பெண்ணு திருமணாமை வர்றப்ப அவள் பிறந்த வீட்டை நாற்றாங்கால்னும் புகுந்த வீட்டை நடவு செய்த வயல்னு நம்ம குறிப்பிடுவோம். எப்படித்தான் அங்கே இருந்தாலும் அது பிடுங்கி நட்டாதான் அந்த பயிர் வளரும்னு சொல்லுவோம். இவர்கிட்ட நான் கேட்டேன், சரி அப்படி இந்த விதைச்சது அடியில் தூர் கட்டி வருமா? ஏன்னா அப்படி வந்தால் தான் நெல் நல்லா வரும். அப்படி அவர் சொல்கிறாரு, வரும். அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அந்த இதுகளை பிடுங்கி எறிஞ்சு தனியாக வளர விட்டுருவாங்க. மொரீசியஸில் ஒரு விஞ்ஞானி 2 கிலோ நெல்லில் பல டன் நெல் அறுவடை செஞ்சு காமிச்சிருக்காரு இந்த தெளித்தல் முறையில் அப்படிங்கிறாரு. இப்போ இது நமக்கு இது புதிய விவசாய முறையாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொரு செய்தியும் நான் படித்தேன். தஞ்சை மாவட்டத்தில் திருநாட்டியாத்தான்குடின்னு ஒரு ஊர் இருக்கான். அதில் ஒரு திருவிழா என்ன தெரியுங்களா? சிவபெருமான் ஆடி மாதத்தில் கேட்டை நட்சத்திரத்தன்று தோளில் அந்த ஏர் தூக்கிட்டு போக பின்னாடி அந்த அம்மா உமையம்மை நடவு செய்ய வர்றதாக அந்த விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறதாம். தேவாரத்தில் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடவு செய்த நம்பி மேலே ஏறி வாரும் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு வரி இருக்கான். நந்தன் கதையில் நந்தனார் சரித்திர கீர்த்தனை கோபாலகிருஷ்ண பாரதி எழுதின அதில் அந்த நந்தனை பார்த்து அவன் தில்லைக்கு போகணுன்னு சொல்கிறான். இருக்கிற இதெல்லாம் வயல்களையெல்லாம் நடவு பண்ணி அறுவடை பண்ணி கொடுத்துட்டு போடா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆண்டே அந்த பண்ணையார் சொல்கிறார். இது நம்ம இதில் பார்க்கலாம். தில்லை என்ற ஒரு தலம் இருக்குதாம்னு அந்த பாட்டு வரும். தில்லை தலம் என்று சொல்ல தொடங்கினார். அதில் கூட தான் அந்த நந்தன் பாடுறதா ஒரு பாட்டு இருக்கு. என்னப்பன் அல்லவா என்னையன் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவான்னு அந்த பாட்டு வரும். இப்ப பாருங்க, இப்ப விவசாயம் எப்படி மாறி போச்சு என்றால், தண்ணீர் இல்லாததால், வேலைக்கு ஆட்கள் இல்லாததால், விரைந்து எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்பதால் நாற்று நடவு என்பதே இல்லாமல் போய் இப்போது தெளித்தல் என்கின்ற முறை வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் பிறந்த பலருக்கு இது அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் வயலே என்னவென்று தெரியாத இன்றைய தலைமுறை இது பற்றி பேசுகிற போது இவர் என்ன பேசுகிறார் என்று கூட யோசிக்கலாம். நடவு முறை மாறி தெளித்தல் முறை மூலமாக விவசாயம் வளர்ந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். இந்த வளர்ச்சி புதிதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் இருக்கிறது. வேறு வழி இல்லை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.